வணக்கம். தமிழ் ஆஸ்ட்ரோ லைஃப் சேனல் பார்வையாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. சனி வக்கர நிவர்த்தி கடந்த ஜூலை மாதத்திலிருந்து மீனராசியில் 138 நாட்களாக வக்கர கதியில் இருந்த சனி பகவான் இப்போ வக்கர நிவர்த்தியாகி நவம்பர் 28, 2025 முதல் நேர்கதியில் பயணம் செய்ய போகிறார். கர்ம அடிப்படையில், அதாவது உங்களுடைய பிறப்பு ஜாதக அடிப்படையில், உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்தி அடிப்படையில் 12 ராசிகள் இருக்கக்கூடிய 27 நட்சத்திரங்களுக்கும் உடைவட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து 36 நட்சத்திரங்களுக்கும் தசா புத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன். இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைபர் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்கள். குறிப்பாக உங்களுக்கு என்ன தசை நடக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் எனக்கு பதிவு பண்ணுங்கள். கன்னிராசி அஸ்தம் நட்சத்திரம், இது சந்திரனோட நட்சத்திரம். தசா காலங்கள் 10 வருடம். என்னோட கணக்குப்படி 5 வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுங்க. 5 வயது வரைக்கும் சந்திர தசை நடப்பில் வந்தால் பிறகு 7 வருடங்கள் செவ்வாதசை. 5 + 7 12. 12 வயதுக்கு பிறகு 18 வருடங்கள் ராகு தசை. 12 + ஒரு 18 30 வயசு வரைக்கும் ராகு தசை நடப்பில் வரும். ஒரு சில பேருக்கு 33, 34 வயசு வரைக்கும் ராகு தசை வரலாம். ஒரு சில பேருக்கு 27, 26 வரைக்கும் கூட அந்த ராகு தசை முடியலாம். உங்கள் சுய ஜாதக தசா புத்தி இருப்பை பொறுத்து. இந்த கன்னிராசியில் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு 7ஆம் இடத்துல சனி பகவான் வக்கர நிவர்த்தி ஆகிறார். 138 நாட்கள், அதாவது இந்த வக்கரகதியில் இருக்கும்போது ஒரு சில மனப்பதட்டங்களை கொடுத்துருக்கலாம். மனசார்ந்த பிரச்சனைகள், நண்பர்கள் வழியில் கொஞ்சம் பாதிப்பு, அது மாதிரி படிப்பு ரீதியாகவும் ஒரு சில பேருக்கு டிஸ்டர்ப் ஆகிருப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறது, சண்டை சச்சரவுகள், இது மாதிரி இருக்கலாம். இது தசா புத்தியை பொறுத்து. இது எல்லாமே இப்போ மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான், இந்த சனி பகவான் 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி, 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய ருண ரோக சத்ரு ஸ்தானாதிபதி. 2 பாவத்துக்கு உண்டான கிரகம். இது நன்மை செய்யக்கூடிய கிரகம் சனி பகவான் இந்த ராசிக்கு. அப்போ நன்மை செய்யக்கூடிய கிரகம் ஏன் கஷ்டத்தை கொடுக்குது? ஒரு சில பேருக்கு தசா புத்தி அடிப்படையில் நிறைய பிரச்சனைகளை கொடுத்துட்டே வரும். நடக்கிறது அவயோக தசையாக இருந்தால் அவயோக பலன்கள், அதாவது நிறைய தடுமாற்றங்கள், வேலை ரீதியாக, படிப்பு ரீதியாக, தொழில் ரீதியாக, திருமணம் ஆகாமல் இருக்கிறது, திருமணமாயும் பிரச்சனைகள் இருக்கிறது, இது எல்லாமே அவயோக தசையில் வரும். யோக தசையாக இருந்தால் எதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க, நல்லாவே போயிட்டுருக்கோம். அவங்களுக்கு தேவைகள் அதிகமாக இருக்கும். அடுத்த கட்டம் நம்ம என்ன பண்ணலாம், அடுத்த வருஷம் நம்ம என்ன பண்ணலாம், எதிர்கால பிளானிங் எப்படி பண்ணலாம், இது மாதிரி நிறைய பிளானிங் பற்றி யோசிச்சுட்டே போயிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு நல்லாவே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். எல்லாருக்குமே கஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது, எல்லாருக்குமே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. வாழ்க்கை மாறக்கூடியது, அதாவது கிரகங்களும் மாறக்கூடியது, தசா புத்தியும் மாறக்கூடியது. ஒவ்வொரு தசைக்கு நல்ல ஒரு பலன்கள் கன்ஃபார்மாக உண்டு. இந்த கன்னிராசியில் நிறைய பேர் கஷ்டப்படுறீங்க. அதுலேயே இடையில இருக்கக்கூடிய சனி தசை நடக்கக்கூடிய நபர்கள் சொல்லவே தேவையில்லை, படாத பாடுபடுறீங்க. உங்களுக்கு நல்ல ஒரு லைஃப் இருக்குது, அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. நிறைய முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய தசைகள் தான். இப்போ வரக்கூடிய அடுத்தடுத்த பயிற்சிகள் உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றங்களையும் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய காலமாக தான் இருக்குது. படிக்கிற காலகட்டத்திலேருந்து பார்த்தோமானால் என்னோட கணக்குப்படி நான் ராகு தசையை நான் எடுத்திருக்கிறேன். இப்போ ராகு தசை நடக்குது. இப்போ படிப்பு ரீதியாக ஒரு சில பேருக்கு நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருக்கலாம். அதாவது வக்கர காலங்களில் யோகாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் வக்கரமாச்சுனாக்கா, அதாவது அந்த காரகத்துவம் பாதிக்கப்படும். அதாவது மனநிலை ஒரு சில பேருக்கு, அதாவது தசை சரியில்லைனா மட்டும், ராகு தசை சரியில்லைனா மட்டுமே கொஞ்சம் மன அழுத்தங்களை கொடுத்துருக்கலாம். நட்பு வட்டாரத்தில் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுத்துருக்கலாம். லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்திருக்கலாம். அதில் ஒரு சில பேருக்கு அந்த ட்ராவலிங் இருந்திருக்கும். இது எல்லாமே தசை அப்படிங்கிறது பாதிக்கப்பட்ட மட்டுமே. எல்லாருக்குமே சொல்லலை, ஒரு 80% பேருக்கு நல்லா இருக்குது. இந்த படிக்கிற காலகட்டத்தில் ஒரு 20% பேர் மட்டும்தான் பாதிக்கப்படுவாங்க. ஆனால் 20-22 வயசுக்கு மேலே நீங்கள் 85 வயசுக்கு வரைக்கும் தசா புத்தியால் பாதிக்கப்படக்கூடிய நபர்கள் ஒரு 60% பேர் எடுத்துக்கலாம். 40% பேர் தான் நல்லா இருப்பாங்க, மீதி 60% பேர் அவ்வளோ கஷ்டத்தில் இருப்பாங்க. இது ஒவ்வொரு தசைக்கும் நம்ம பார்ப்போம். இப்போ 20 வயசுக்கு மேலே படிப்பெல்லாம் முடிச்சு வேலை தர்றீங்க அப்படின்னா ராகு தசை கன்ஃபார்மாக வேலை கொடுத்துரும். வேலை பஞ்சாயத்து வைக்காது. வேலையில் நல்ல ஒரு மாற்றம். இது வரைக்கும் வேலையில் பஞ்சாயத்து இருந்ததுனாக்கா அது மாறும். வேலையில் இடமாற்றங்கள், ப்ரொமோஷன் கிடைக்கிறது, அது மாதிரி. வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலைக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா எண்ணம் வந்திருக்கும் அந்த வக்கர காலங்களில். இப்போ வெளிநாடு வேலை வாய்ப்பை கொடுத்துரும். நட்பு வட்டாரத்தில் ஒரு சில பேருக்கு நெருக்கடிகளை கொடுத்துருக்கலாம். அதெல்லாம் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கூட்டு தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கும் நல்ல ஒரு வளர்ச்சி இந்த டைமில், நல்ல ஒரு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க நண்பர்கள் வட்டாரத்தில்.
இந்த ராகு தசையில பின்னாடி இருக்கக்கூடிய 6 வருடம் இருக்கு இல்லையா, அதாவது 24 to 30, என்னோட கணக்குப்படி ஒரு 33 வரைக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய 6 வருடத்துல இருந்தீங்கன்னாக்கா இந்த வயதுல வரக்கூடிய ராகு தசை அந்த அளவுக்கு கெடுதல் பண்ணாது. இதுல திருமணத்துக்காக முயற்சி பண்ணாலும் அந்த திருமண வாய்ப்புகள் உறுதியா இருக்கு. இது வரைக்கும் தடை தாமதங்களோட இருந்துச்சுனாக்கா நல்லா இருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வந்திருக்கலாம் அந்த ராகு தசையில. இது எல்லாமே மாறும். கோர்ட்டு கேஸ் வரைக்கும் போயிருக்கலாம், டைவர்ஸ் வரைக்கும் போயிருக்கலாம். அது எல்லாமே மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. எல்லாமே ஒரு நல்ல பலன்கள் தான். மாற்றங்கள் கன்ஃபார்மா உண்டு. இந்த ராகு தசையில இருக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும். நீங்க எதெல்லாம் முயற்சி பண்றீங்களோ இப்ப பரவாயில்ல, பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி நேரா உங்க ராசியை பார்க்கிறார். இந்த ராசிக்குள்ள கோச்சார கிரகங்கள், அதாவது சனி பகவானுக்கு வந்து பகை கிரகம் ஏதாவது வந்து போச்சுனாக்கா, அதாவது மாத பயிற்சியில இது மாதிரி இருக்கக்கூடிய டைம் மட்டும் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும். அதாவது வேலை ரீதியா இல்லைன்னா மன அழுத்தம், அது மாதிரி தவிர மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. 30 வயசுக்கு மேல 46 வயசு வரைக்கும் குரு தசை. இந்த ராசிக்கு 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். குரு புதனுடைய வீட்டுக்கு நன்மை செய்யாது, புதன் குருடைய வீட்டுக்கு நன்மை செய்யாது. அப்போ குரு தசை நன்மை செய்யாதா அப்படின்னாக்கா நன்மை கன்ஃபார்மா செய்யும். ஏன்னா 7ஆம் இடத்துல சனி இருக்கிறார், உங்களை காப்பாற்றுறது தான் இருக்கிறார், பூர்வ புண்ணியஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர். அப்போ தசை எப்படி இருக்கணும்? 3, 6, 10, 11 ஆகிய இடங்கள்ல இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா உங்களுக்கு சிறப்பு. அதாவது இந்த குரு பகவான் அது வந்து மறைமுக சுப தொடர்புல இருந்தால் சிறப்பு. ஆனால் அது அஷ்டம சனியில தான் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்குமே தவிர இப்போ அஷ்டம சனி கிடையாது. 6, 7ல் இருக்கும்போதெல்லாம் உங்களுக்கு அந்த அளவுக்கு பாதிப்புகளை கொடுக்காது, தொழில் ரீதியா வேலை ரீதியா. இப்போ இந்த குரு தசை வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி, வேலையில நல்ல ஒரு முன்னேற்றம். ஏன்னா 4ஆம் இடம் சரியா இருந்துச்சுனாக்கா அவங்க சுய ஜாதகத்துல நல்ல ஒரு பொசிஷன்ல இருப்பாங்க. அவங்க நிறைய வந்து தலைமை பொறுப்புல தான் இருப்பாங்க. அரசியல்ல இருந்தாலும் சரி, அரசாங்கத்துல இருந்தாலும் சரி, தனியார் துறையில வேலை பார்த்தாலும் சரி, இல்லை வேலையே பார்க்கல ஊர்ல இருந்தா கூட அவங்க தலைவராக இருப்பாங்க ஊர்ல. அது மாதிரி அமைப்புகளை இந்த குரு பகவான் கொடுக்கும். 4ஆம் இடம் வலுத்திருக்கணும். 4ஆம் இடம் வலுத்திருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும். 4ஆம் இடம் வலுவா இல்லை அப்ப நல்லா இருக்காதா அப்படின்னாக்கா, உங்களுக்கு கோச்சாரத்துல சனி நல்லா இருந்தா போதும். மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா உங்க சுய ஜாதகத்துல சனி நல்லா இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு சிறப்பு. பணம் காசு வந்துனே இருக்கும். எப்ப பாரு உங்களுக்கு வந்து பணப்புழக்கங்கள் இருந்துட்டே இருக்கும். இப்போ குரு தசை ஒரு சில பேர் கஷ்டப்படுத்திட்டே வருது அப்படின்னாக்கா இது அவயோக தசை, பெருசா நல்லது செய்யாது. உங்களுடைய முயற்சிகள் தான். இப்போ கோச்சாரத்துல 7ஆம் இடத்துல சனி பகவான் நிவர்த்தியா வருது, வக்கர நிவர்த்தி ஆகிறது, உங்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் கொடுக்கும். நட்பு வட்டாரத்துல இருந்து வந்த நெருக்கடிகள், வேலை ரீதியா இருந்து வந்த நெருக்கடிகள், வேலையில ஒரு நல்ல ஒரு பொசிஷன்ல உட்காந்துருப்பீங்க. இப்போ இந்த ராசிக்கு 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு குரு, அவர் சுபத்துவமா இருந்தாலும் சரி, சுபாதிபத்தியம் பெற்று தசை நடத்தினாலும் உங்களுக்கு வேலையில நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இந்த காலகட்டங்களில் உண்டு. அப்படி இல்லை, அவர் சுபாதிபத்தியம் இல்லை, தசை சரியில்லை அப்படின்னாக்கா உங்கள் லக்கணத்துக்கு 4ஆம் அதிபதி சொல்லக்கூடிய கிரகம் சரியா இருந்தாலும் சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். லக்கணத்துக்கு இவர் யோகரா வந்தாலும் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு மாற்றங்கள் கன்ஃபார்மாக உண்டு குரு தசையில். குருவை பொறுத்த வரைக்கும் இவர் வந்து பொதுவாகவே சுப கிரகம், ஆனால் இந்த ராசிக்கு மட்டும்தான் பகை கிரகம், அதாவது நட்பு கிரகம் கிடையாது. இது வந்து யோகா கிரகம் கிடையாது, அவயோகம் செய்யக்கூடிய கிரகம். முடிஞ்ச அளவு அவயோகம் செய்யாத அளவில் பார்த்துக்கும். ஏன்னா சுப கிரகம் அப்படின்றதுனால முடிஞ்ச அளவு நல்ல பலன்களை தான் கொடுக்கும் இந்த குரு பகவான். இந்த குருடைய தசையில 16 வருஷத்துல இப்ப 40 to 46, நான் என்னோட கணக்குப்படி பின்னாடி வரக்கூடிய 6 வருடம் இருக்கு இல்லையா, ஒரு சில பேருக்கு வந்து நல்ல பலன்களை கொடுக்காது, கஷ்டத்தை கொடுத்துன்னு வரும். இந்த குரு தசை சுக்கிர புத்தி ஆரம்பிச்சிலேருந்தே எனக்கு படாத பாடுபடுறாங்க அப்படின்னுவாங்க. அவங்களுக்கு அடுத்து வரக்கூடிய சனி தசையும் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். இருந்தாலும் அந்த அளவுக்கு நம்ம அப்படி சொல்ல முடியாது. நீங்க கோச்சார ரீதியா பார்த்தீங்கன்னாக்கா அஷ்டம சனி முடிஞ்சிடும். அஷ்டம சனி முடிஞ்ச பிறகு உங்களுக்கு சனி தசை ஆரம்பிச்சாலும் உங்களுக்கு சிறப்பு. முதல் 10 வருஷம் சூப்பரா இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அது வந்து சனி தசையில நான் சொல்றேன். இந்த குரு தசையில பின்னாடி வரக்கூடிய 6 வருஷத்துல கொஞ்சம் கஷ்டப்படுறீங்க அப்படின்னாக்கா அந்த கடன் வாங்காம தவிர்ப்பது நல்லது. ஒரு சில பேருக்கு வந்து கடன் அமைப்பெல்லாம் கொஞ்சம் கூடுதலா கொடுக்கும். அதுல இன்னொன்று மணி லாக் ஆகிறதுக்காக வாய்ப்பு இருக்கு, அதையும் கொஞ்சம் கவனத்தில் பார்த்துக்கணும். தசை சரி இருந்தால் மட்டுமே 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி நல்லா இருக்கும், நல்லது கொடுக்கும். குரு தசை சரியில்லைன்ற பட்சத்தில் 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி நட்பு வட்டாரத்தில் பிரச்சனைகளை கொடுக்கும், கணவன் மனைக்குள்ள கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும். அது வந்து உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து. இப்போதைக்கு 7ஆம் இடத்துல வரும்போது முடிஞ்ச அளவு உங்களுக்கு தசை சரியில்லைன்னா கூட நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கார் இந்த சனி பகவான். ஏன்னா சொந்த நட்சத்திரம் இருக்கு, அங்கே நட்பு கிரக நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் இருக்கு. இதில் டிராவல் பண்ணக்கூடிய காலத்துல எல்லாமே உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பார், தொழில் ரீதியாக ஏற்றத்தை கொடுப்பார். தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி. பயப்பட தேவையில்லை, குரு தசையில் இருக்கிறவங்க பயப்பட தேவையில்லை. இது வரைக்கும் நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிருந்தா கூட இதன் பிறகு வரக்கூடிய உங்களுக்கு முன்னேற்றங்கள் அதிகமாக இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். 46 வயசுக்கு மேலே 65 வயசு வரைக்கும் சனி தசை. சனி தசை அப்படிங்கிறது இந்த கன்னிராசியில் இருக்கக்கூடிய நபர்கள், அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நிறைய பேர் நான் பார்த்துருக்குறேன். ஏன்னா
இது கன்னிராசியில் எதுக்கடா பிறந்தோம் அப்படின்னு நல்லா ஒரு சில பேர் புலம்பத்தை நான் பார்த்துருக்குறேன். ஏன்னா சனி தசை இடையில வந்துடும். நம்ம வந்து படிக்கிற காலகட்டத்திலேருந்து ராகு தசை குரு தசை அப்படி போயிட்டு இதெல்லாம் எதுவுமே பண்ணாது, பெருசாக அவ்வளோலாம் வலி வேதனை கொடுக்காது. சனி தசை மாதிரி வலியும் வேதனையும் கொடுக்கறது எதுவுமே கிடையாது. அதாவது தெளிய வச்சு அடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி அடிக்குதா இது கொடுக்குதானே தெரியுது. அது மாதிரி ஒன்று கொடுக்கணும் இல்லைன்னா அடிக்கணும், ரெண்டுத்துல எதுக்காவது ஒன்றுத்துக்கு நம்ம தயாராகிக்கலாம். எது நடக்குதுன்னே தெரியாத அளவுக்கு இந்த சனி பகவான் பண்ணும். இது பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி. ஆனால் இந்த ராசிக்கு அந்த அளவுக்கு கெடுதல் பண்ணாது. உங்கள் சுய ஜாதகத்தில் மறைவு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு மட்டுமே நிறைய பிரச்சனைகளை கொடுத்துட்டு வருது. அதாவது இந்த ராசிக்கு 6, 8, 12 ஆகிய இடங்களில் மறைவு ஸ்தானத்தில் இருந்துச்சுன்னா கஷ்டத்தை கொடுக்கும். 6ஆம் இடம்ங்கிறது ஆட்சி வீடுதான், இல்லைன்னு சொல்லலை, அங்கே கடன் அமைப்பு கொடுத்துரும். இப்போ வேலையில் இருக்கிறவங்க இப்போ வந்து மாச சம்பளத்தில் இருக்கிறாங்கனாக்கா பிரச்சனை இல்லை, அதாவது எம்ப்ளாயாக இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை, எங்கே இருந்தாலும் பிரச்சனை இல்லை, 6, 8ல் இருந்தால் கூட ஓரளவுக்கு தப்பிச்சு போயிடுவாங்க. தொழில் செய்யக்கூடிய நபர்கள் என்ன பண்ணுவாங்க, தொழிலை நம்ம வந்து ஒரு முதலாளி அப்படின்னாக்கா நம்மளை சுற்றி ஒரு 100 பேர் வேலை பார்க்குறாங்க, இல்லை ஒரு 1000 பேர் வேலை பார்க்குறாங்க, 10 பேர் வேலை பார்த்தா கூட அவங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்திகள் சனி பகவானுக்கு ஆப்போசிட்டாக இருந்தா, அதாவது உங்களுடைய தசைக்கு ஆப்போசிட்டாக இருந்தா, பகை கிரக தசையாக இருந்தா அவங்களுக்கும் தெரியாது உங்களுக்கும் தெரியாது. அப்போ அவங்க வந்து துரோகம் பண்ணுறது, இல்லை பணம் வாங்கிட்டு போய் கொடுக்காம விட்டுறது, இல்லை கிளைண்ட் வந்து மாற்றி கொடுத்துறது, இது மாதிரி துரோகங்கள் நிறைய நடக்கும். அதாவது வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஆட்களை வரமாட்டாங்க, வருமானங்கிறதே இல்லாமல் ஆட்கள் தான் வருவாங்க. கடன் கேட்குறவங்க, இல்லைனா ரொம்ப கஷ்டப்படுறவங்க, அது மாதிரி நட்பு ரீதியாக பழகிறவங்க, அது மாதிரி தான் குடி, அது மாதிரி அதாவது மது பழக்கம், அது மாதிரி தேவையில்லாத பிரச்சனையை கொண்டு வரவங்க, அது மாதிரி தான் அந்த சனி தசையில் உள்ள வருவாங்க. இவங்கெல்லாம் வந்துட்டு நமக்கு வந்து நெகட்டிவான ஒரு விஷயத்தை ஏற்படுத்திட்டு போவாங்க, அந்த பிரச்சனைகளை ஏற்படுத்திட்டு போவாங்க. இல்லைன்னா தொழில் ரீதியாக பாதிக்கப்பட்டு ரொம்ப நலிவாக இருந்து கடன் அமைப்பு, மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஷேர் மார்க்கெட்டில் போடுறது. ஏன்னா 6ஆம் இடம் அதிபதினு சொல்லக்கூடியது இல்லையா, அதிக ஆசைகளை கன்ஃபார்மாக சனி தசையில் தூண்டும். நமக்கு வந்து ஏதாவது அதிர்ஷ்டம் அடிக்குமா, லாட்ரி அதிர்ஷ்டம் அடிக்குமா அப்படின்றது, ஷேர் மார்க்கெட்டில் போடுறது, ஃபைனான்ஸ் கட்டுறது, இது மாதிரி 1 லட்சம் கொடுத்தா 5 லட்சம் உங்களுக்கு திரும்பி வரும் ஒரு 5 வருஷத்தில் அப்படின்னு கட்டி அதில் ஏமாறுறது, அப்படி இல்லைன்னா யாருக்காவது இறக்கப்பட்டு பணம் கொடுத்து ஏமாறுறது, இது எல்லாமே இந்த சனி தசை அப்படிங்கிறது ஒரு ஆழ்மனதை தூண்டும். அதனால தான் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. ஆனால் இந்த சனி தசையை பொறுத்த வரைக்கும் இன்னொரு நல்ல விஷயம் இருக்குது. அப்படின்னா இது எப்போ திடீர்னு ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்குமே அப்படின்னு சொல்ல முடியாது. முதல் 10 வருஷம் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துச்சு அப்படின்னாக்கா பின்னாடி வரக்கூடிய 9 வருஷத்துல நல்ல ஒரு டாப் லெவலுக்கு போயிடுவீங்க. அந்த லெவலுக்கு கொடுத்துரும். அது லக்ன யோகத்தை பொறுத்து. இந்த ராசிக்கு வேற லக்னமா இருந்து அந்த லக்னம் பகைக்கிறக்க லக்னமா வந்துச்சுனாக்கா 10 வருஷம் 9 வருஷம் இப்படி பிரிச்சு தான் கொடுக்கும். அதனால சனி தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் இப்போ 6ஆம் இடத்துல நுழையும் போதே சனி பகவான் வந்து உங்களுக்கு கடன் அமைப்பை கொடுத்துருக்கலாம். ஒரு சில பேருக்கு மட்டும், எல்லாருக்கும் சொல்லலை, நெகட்டிவா சொல்றேன்னு நினைக்காதீங்க. அந்த கடன் அமைப்பு இப்போ தீரும். வர வேண்டிய பணம் வரும். நிறைய மண்ணில் ஆக்கம். அந்த சனி பகவான் தசையில் பார்த்தீங்கன்னாக்கா பணம் வராமல் நிற்கிறது நிறைய, அவ்வளோ தடம் இருக்கும், பக்கத்துலேயே இருக்கும். ஆனால் அந்த பணம் வந்து சேர்றதுக்கு 10 நாள் ஆகிடும். ஆனால் வேற ஒரு தசை அப்படின்னாக்கா டக்கு டக்குன்னு பணம் வரும். எப்படின்னு தெரியல, பணம் போட்டுட்டு அக்கௌண்ட்டில் போட்டு நம்ம கால் பண்ணி சொல்லுவாங்க. அது மாதிரி வேற ஏதாவது தசை, குரு தசை, ராகு தசை, புதன் தசையெல்லாம். சனி தசையெல்லாம் வந்து எதற்கு பணம் வச்சுன்னே கொடுக்க மாட்டாங்க. கொடுக்கலாமா வேணாமா, அவ்வளோ இழுபறியாக இருக்கும் அந்த பணம். அதான் அந்த பணம்லாம் இப்போ வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. கடன் பிரச்சனைகள் தீரும். இன்னொன்று வந்து சொத்து ரீதியாக ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இப்போ பேசி தீர்த்துக்கலாம். இப்போ வந்து எல்லாமே சால்வ் ஆகும். நிறைய பேர் வந்து சனி தசையில் அந்த கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வந்து பிரியிறது. ஒரு பெண்களாக இருந்தீங்கன்னாக்கா உங்களோட கணவர் வந்து வேற ஒருத்தர் கூட இருக்கிறது, அதெல்லாம் பிரச்சனைகள். நிறைய பேர் உங்களுக்கு துரோகம் பண்ணுவாங்க. அதாவது உங்கள் கணவர் வந்து வேற ஒருத்தர்கிட்ட வேற ஒரு பெண்கள்கிட்ட வந்து இருக்கிறது, அது வந்து துரோகம் தானே. அது மாதிரி உங்களுக்கு துரோகம், உங்கள் குடும்பத்தில் வந்து குழப்பங்களை நிறைய ஏற்படுத்துறது, இது மாதிரி எல்லாமே அந்த சனி தசையில் இருக்கிறவங்களுக்கு நடக்கும். பிள்ளைகள் வழியில் வேற ஒருத்தருக்கு வந்து அஷ்டம சனி 7 சனி நடந்ததுனாக்கா நிறைய ப்ராப்ளம் இருக்குது. மற்றபடி அவங்களுக்கு 7 சனி அஷ்டம சனி இல்லைன்னாக்கா உங்களுக்கு கஷ்டமே இல்லை, உங்களுக்கு மட்டும்தான் கஷ்டம். இருந்தாலும் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதின்றதுனால சனி பகவான் தசையில் உங்களுடைய வாரிசுகளுக்கு சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒரு வளர்ச்சி அந்த டைம் அப்படின்னு சொல்லலாம் இந்த 65 வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு. மற்றபடி இந்த சனி தசையில் இருக்கிறவங்க நல்ல ஒரு வளர்ச்சிகளை பார்க்க போறீங்க. நல்ல ஒரு வாழ்க்கை அமைய போகுது, மன நிம்மதியான ஒரு வாழ்க்கை அமைய போகுது, நல்ல ஒரு தொழில் செய்ய போறீங்க. அஷ்டம சனி எதிர்க்கு வந்தாலும் நீங்க பயப்பட தேவையில்லை. அஷ்டம சனி முடிஞ்ச பிறகு நல்ல லைஃப் உங்களுக்கு நல்லா இருக்கும். இப்போ 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கும்போது நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இந்த காலகட்டங்களில் உண்டு. நீங்க எதை பத்தி கவலைப்படாதீங்க, தைரியத்தை மட்டும் மனசுல வச்சுங்க. தன்னம்பிக்கை கன்ஃபார்மா பிறக்கும். இந்த சனி வக்கர நிவர்த்திக்கு பிறகு நல்ல ஒரு தன்னம்பிக்கை உங்களுக்கு பிறக்கும்.
65 வயசுக்கு மேலே 82 வயசு வரைக்கும் புதன் தசை. புதன் இந்த ராசிக்கு 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், யோகம் செய்யக்கூடிய கிரகம். இந்த வயசில் புதன் தசை அப்படிங்கிறது சிறப்பு. நல்ல ஒரு முன்னேற்றங்கள். இதில் தொழிலெலாம் பசங்களுக்கு அமைப்போகுது. வாழ்க்கை நல்லாவே இருக்கும். குடும்பத்தில் நிறைய குழப்பங்கள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வாரிசுகளோட வளர்ச்சி இந்த டைமில் நல்லாயிருக்கும். வீட்டில் ஏதோ சுப விசேஷங்கள், வீடு கட்டுறது, ப்ராப்பர்ட்டி சேர்க்கை, இது எல்லாமே இந்த புதன் தசையில் கொடுத்துரும். ஒரு சில பேருக்கு கடன் அமைப்பு தீரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நோய் நொடி பிரச்சனைகள் எதனா இருந்துச்சுன்னா மாறக்கூடிய, கன்ஃபார்மாக மாறும் இந்த டைம்லங்கிறது. ஏன்னா நோய் நொடி அப்படிங்கிறது எப்படியாவது ஒரு கொடுத்துருக்கும். சனி பகவான் 6ஆம் இடத்துல வரும்போதே உடல் பாடாப்படுத்துதுங்க. சும்மாவே மருத்துவம் எடுத்துகிட்டு வரேன், இல்லைன்னா யாருக்காவது மருத்துவம் பண்ணிகிட்டே வரேன், வீட்டில் மருத்துவ செலவு தான் அதிகமாகுது. அது எல்லாமே இப்போ குறைய ஆரம்பிக்கும். 82 வயசுலேருந்து 89 90 வயசு வரைக்கும் கேது தசை. கேது இது செவ்வாயோட வீட்டில் இருந்தால் மட்டும் நீங்கள் பயப்படணும். அவங்களுக்கு மட்டும்தான் அந்த பிரச்சனைகளை கொடுக்கலாம். இந்த 7ஆம் இடத்துல 6ஆம் இடத்துல சனி இருக்கும்போது, 8ஆம் இடத்துல சனி வரும்போதோ இந்த 7.5 வருடங்கள் அப்படிங்கிறது கேது தசையில் இருக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி செவ்வாய் வீடு தவிர இந்த கேது பகவான் வேற எங்க இருந்து தசை பண்ணாலும் உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும். இந்த அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு நன்றி.